இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். தோட்ட வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிற நம்ம பலரும் ஜீரோ காஸ்ட் உரம், ஆர்கானிக் உரம், ஜீரோ பட்ஜெட் உரம்னு சொல்லி பல உரங்களை தேடி தேடி பார்த்து செய்து அதன் மூலம் நல்ல பலன் பெறுகிறோம். நம்ம இருக்கிற வீட்டிலையும் நம்ம வளர்க்கிற செடிகளிலும் இருந்துமே உரம் கிடைக்கிது. தோட்டத்தை க்ளீன் பண்ணி பார்க்கும்போது நிறைய புல் வகைகளும் நமக்கு கிடைக்கிது. அதே நேரத்தில் செடிகளை நம்ம ட்ரிம் பண்ணும்போது நிறைய இலைகளும் நம்ம தோட்டத்தில் சேருது. இந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை மக்க வைத்து நம்ம செடிகளுக்கு போடும்போது நிறைய நைட்ரஜன் சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். செடிகளும் நல்ல முறையில் வளரும். அப்படி தான் ஒரு க்ரோ பேக்லேயே இந்த இலைகளை போட்டு மேலே மண்ணை மூடி அது பல நாட்களுக்கு இருக்கும்படி விட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி வைத்தோம்னா அழகாக வளரும். அப்படி தயார் பண்ணது தான் இந்த தொட்டி மண். இதில் நம்ம விதைகளையும் நாற்றுகளையும் நடணும். தோட்டத்தில் நிறைய இடம் இருந்தால் தனியாக ஒரு இடம் வைத்து மக்க வைத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இடமில்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். இல்லைன்னா அந்த செடிகளை எரித்து கூட நம்ம அந்த சாம்பலை நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எந்த மெத்தட் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதற்கேற்றபடி நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவதாக, நண்டு ஓடுகளில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இது நம்மளுடைய செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. செல்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இந்த கால்சியம் தேவை. இது மக்க வைக்கிறதுக்கு 1 மாதமாவது ஆகும். அதனால் ஒரு சின்ன தொட்டி எடுத்துக்கிட்டு அதில் மண்ணை போட்டு மேலே அந்த ஓடுகளை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி கம்போஸ்ட் பண்ணுறோமோ அப்படி கம்போஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. இதை தட்டில் வைத்து அந்த தட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணீர் ரொப்பிடணும். நிரப்பும் போது என்ன ஆகும்னா எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதை மற்ற மண்ணோடு நம்ம கலந்து வைத்தோம்னா மண்ணில் நிறைய எறும்பு வருது எங்கள் ஏரியாவில். அதனால் இப்படி தனியாக தட்டில் வைத்து தண்ணீர் ஊற்றி இப்படி மக்க வைக்கும்போது எறும்புகள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகலாம். 1 மாதத்தில் இது மக்கிடும். அப்போ இந்த மண்ணை எடுத்து மற்ற செடிகளுக்கு நம்ம போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டுகளை நம்ம குப்பை தொட்டியில் தான் நிறைய நேரம் போடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த நாவல் பழம் வாங்கிட்டு நிறைய நாட்களுக்கு அது யூஸ் பண்ணாமல் மறந்து போனனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை தூக்கி போட மனம் இல்லாமல் ஒரு பாட்டிலில் இப்படி போட்டு அந்த பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீரும் ஊற்றி ஒரு துண்டு வெல்லத்தை போட்டு மூடி வைத்தோம். ஒரு 2-3 டேஸ் அதை அப்படியே விட்டுட்டோம்னா இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அதை நம்ம செடிகளுக்கு ஊற்றும்போது மண் நல்லாக வளப்படும். மேலும் இதில் நிறைய அயன் சத்துக்கள் இருப்பதுனால செடிகளுக்கும் அந்த சத்துக்கள் தேவைப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2வது நாளே நல்லா புளிச்சு ஆல்கஹால் ஸ்மெல்லும் வந்துடுது. எல்லா வகையான பழங்கள்லேயும் இது இப்படி நம்ம செய்யலாம். பழங்களில் நிறைய சத்துக்கள் இருக்கும். அந்த சத்துக்கள் பிரயோஜனப்படும் வேஸ்ட் ஆகாமல். அதனால் எந்த பழமானாலும் சரி இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மண்ணுக்கு இதை ஊற்றும்போது நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு உரம் நம்ம மண்ணுக்கு கிடைக்கும். மண்ணும் வளப்படும். அதே நேரம் செடிகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம வீட்டுக்கு வெளியே சில நேரம் களை செடியாக இந்த எருக்கஞ்செடி கூட வளர்ந்துருக்கும். அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைத்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு அது ஒரு உரமாக நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் நம்ம அடிக்கடி தூக்கி போடுற இலைகளை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.